வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் உப்பளம் தொகுதியை சேர்ந்த முதியவர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தற்காலிக சட்டப்பேரவை தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் கம்பன் கலையரங்கம், இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம், வக்பு வாரியம், தமிழ்தாய் நகர், அங்கன்வாடி மையம், ஆலன் வீதி, சமுதாய நலக்கூடம் உள்ளிட்ட இடங்களில் முதியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அனைத்து அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் மாநில கழக இணை செயலாளர் வீரம்மாள், மாநில கழக துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, மாநில மீனவர் அணி செயலாளர் ஞானவேல், மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் செல்வம், மாநில சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர்கள் மோகன்தாஸ் ரபிக், மாநில அம்மா துணை செயலாளர் சக்திவேல், மாநில மகளிர் அணி பொருளாளர் செந்திலரசி, பொதுக்குழு உறுப்பினர் கல்பனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொகுதி கழக செயலாளர் துரை, தொகுதி கழக அவைத் தலைவர் சபரிநாதன், வார்டு கழக செயலாளர்கள் செல்வம், பிரகாஷ், ரமேஷ், முகமது மொய்தீன், கோலாஸ் நகர் வார்டு துணை செயலாளர் அருண் செல்வம், தாஸ், இஸ்மாயில், கருணாகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதி தெற்கு வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் வேல்முருகன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி மாணவர்கள் மற்றும் முதியவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் முதியவர்களுக்கு போர்வைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், பிரமுகர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட கொக்கு பார்க், சிக்னல் மற்றும் வினோபா நகர் நுழைவு பகுதியில் முன் அறிவிப்பின்றி பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வெளியிட்ட அறிக்கையில், குறுகிய சாலை வசதி கொண்ட இப்பகுதிகளில் திடீரென போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் வணிகர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர் என அவர் கூறினார். பாக்கமுடையான்பட், ராஜீவ்காந்தி சிலை, சிவில் சப்ளை அலுவலகம் மற்றும் ஈசிஆர், கோரிமேடு வழித்தடங்களில் வாகனங்கள் ஒரே இடத்தில் குவிந்து கடும் நெரிசல் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். கூடுதல் காவலர்கள் நியமிக்காமல் முன் திட்டமிடலின்றி மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை தவறானது என்றும், பொதுமக்களுடன் ஆலோசனை செய்து மட்டுமே போக்குவரத்து மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் நலனை பாதிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்தால் தொகுதி மக்களை திரட்டி சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் இணைந்து மீனவர் உரிமைகள் குறித்து கடலாளிக்கு ஆவணப்பட வெளியீட்டு விழா தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் பொதுச் செயலாளர் மலையாளத்தான் வரவேற்புரை வழங்கினார். புதுவை மாநில அமைப்பாளர் தணிகாச்சலம் நிகழ்வை முன்னிலை வகித்தார். பொருளாளர் வெங்கடேசன், மாநில முதன்மை செயலாளர் சக்திவேல், மாநில செயலாளர் அருணாச்சலம் ஆகியோர் தொடக்க உரையாற்றினர். அறிக்கையை ராமச்சந்திரன் வாசித்தார். அனைத்து மீனவர் கிராம பஞ்சாயத்தார்களும் கலந்து கொண்டு ஆவணப்படத்தை பெற்றுக் கொண்டனர். மீனவர் விடுதலை வேங்கைகள் தலைவர் மங்கையர் செல்வன் விளக்க உரையாற்றினார். பிரபாகர் ஏற்புரை வழங்கினார். விழாவில் வெளியிடப்பட்ட மீனவ அறிக்கையில், மீனவர் கிராமங்களின் 60% பொது சொத்துக்களை இதுவரை பதிவு செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் 551 ஏக்கர், காரைக்காலில் 175 ஏக்கர் கடற்கரை நிலங்கள் பதிவாகாத நிலையில் உள்ளதாகவும், 610 சதுர கடல் மைல் மீன்பிடி பகுதி உரிமைகள் முறையாக பதிவு செய்யப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டது. மேலும் மீனவர்களின் நீண்டகால குடியிருப்பு தேவைக்காக கடற்கரை நிலங்கள் ஒதுக்கப்படவில்லை எனவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்நிலையில் மீனவ கிராம பொது சொத்துக்களை பதிவு செய்து பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சரை சந்திக்கவும்
புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் பிரச்சார இயக்கம் நடத்தவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நிறைவாக நித்யா நன்றி கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான விஜயின் 52வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம், இரத்த தான முகாம்கள் மற்றும் சமூக நலப் பணிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மங்கலம் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஆனந்த் அறிவுறுத்தலின்படியும் மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டுதலின்படியும் இந்நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மங்கலம் தொகுதி 4 முனை சந்திப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு தொகுதி தலைமை கழக நிர்வாகி சுகுமார் மற்றும் தொகுதி வேட்பாளர் சத்யா மாணிக்க வாசகன் ஆகியோர் தலைமையேற்று ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மங்கலம் தொகுதிக்குட்பட்ட உருவையாறு, கணுவாப்பேட்டை, மங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு இலவச புடவைகள் நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டன. மேலும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் நடைபெற்றதுடன் உருவையாறு 4 முனை சந்திப்பு பகுதியில் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிகளில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவனர் சியாம பிரசாத் முகர்ஜி நினைவு நாளை முன்னிட்டு அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ஈசிஆர் சாலையில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி தலைமை தாங்கினார். லாஸ்பேட்டை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் செல்வாஸ், அசோகன், நமச்சிவாயம், அண்ணாமலை, சுரேஷ், திருமால் உள்ளிட்ட மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் அனைவரும் சியாம பிரசாத் முகர்ஜி திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சோரியாங்குப்பம் மேட்டு தெருவில் அமைந்துள்ள பரந்தாமன் பாஞ்சாலி அறக்கட்டளை சார்பில் பரதநாட்டிய விழா, பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் அன்னதான விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. விழா அறக்கட்டளை குடும்பத்தினர், வழக்கறிஞர் கணேசன் மற்றும் அவரது துணைவியார் அருளம்மா, தலைமை ஆசிரியர் சிவகுமார் மற்றும் அவரது துணைவியார் வள்ளி ஆகியோரின் தலைமையில் குருபூஜை நிகழ்வாக நடைபெற்றது. அறக்கட்டளை நிர்வாகிகள் விஜயகுமார் மற்றும் தமிழ்செல்வி, நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல் மற்றும் செல்வி, பானுமதி, சக்திவேல் உள்ளிட்ட குடும்பத்தினர் நிகழ்வில் பங்கேற்றனர். அரியாங்குப்பம் மயூரி சித்ர நாட்டியாலயா குழுவினர் புரஸ்கார் தேசிய விருது பெற்ற கலைஞர் முருகன் தலைமையில் பரதநாட்டிய நிகழ்ச்சியை அரங்கேற்றினர். வள்ளலார் பாடல்கள், சிலப்பதிகாரம் மற்றும் திருக்குறள் சார்ந்த கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. கடந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற சோரியாங்குப்பம் மாணவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. அவர்களது பெற்றோர்களுக்கு குத்துவிளக்குகள் பரிசாக வழங்கப்பட்டது. விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அறுசுவை உணவு மற்றும் கொல்லிமலை மூலிகை சூப்பும் வழங்கப்பட்டது. கடலூர் வழக்கறிஞர் பாலமுருகன், அவரது துணைவியார் சுகன்யா, உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் மாணவர் ஐயனார் நூக்குரை வழங்கினார். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் MRI ஸ்கேன் வசதி ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதியதாக CT ஸ்கேன் இயந்திரமும் நிறுவப்பட்டு அனைத்து பணிகளும் முழுமையாக நிறைவு பெற்றுள்ளன. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் மருத்துவமனைக்கு நேரில் சென்று புதிய CT ஸ்கேன் வசதிகளை பார்வையிட்டார். அப்பொழுது மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் இயந்திரத்தின் செயல்பாடுகள் மற்றும் பயன்பாட்டு விவரங்கள் குறித்து அவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. மருத்துவ சேவைகள் மேலும் மேம்படுத்தப்பட்டிருப்பதை அவர் பாராட்டினார்.
பத்மஸ்ரீ விருது பெற்ற புதுவை பழனிவேலுக்கு பிரான்சில் பாராட்டு விழா நடைபெற்றது. பிரான்ஸ் பாண்டிச்சேரி சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு கூட்டமைப்பின் தலைவர் முருகு பத்மநாபன் தலைமை தாங்கினார். பிரான்ஸ் குமார் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் பிரபுராம், பொருளாளர் ரமணி பூபதி, துணை செயலாளர்கள் அட்லாண்டா ரமேஷ், அன்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பிரான்சில் செயல்பட்டு வரும் பல்வேறு பாண்டிச்சேரி சங்கங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டு பத்மஸ்ரீ பழனிவேலுக்கு பாராட்டு தெரிவித்தனர். தொடர்ந்து சங்க தலைவர்கள் பாராட்டுரை வழங்கினர். இதனையடுத்து பத்மஸ்ரீ பழனிவேல் ஏற்புரையாற்றி தமக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரத்திற்கு நன்றி தெரிவித்தார். விழாவில் சங்க தலைவர்கள் தெய்வ பிரகாசம், பச்சையப்பன், ஆலன் ஆனந்த், ரொசாரியோ ஜான், ராஜா முரளி, செந்தில் பிரபு, குப்பன் குமணன், ஜக்ரியா ஆனந்த், பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சாதனை ஆட்சியை பாராட்டும் வகையில் நாடு முழுவதும் இருவார சேவாதின பிரச்சார இயக்கம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பாஜக மாநில முதல்வர்கள், மத்திய அமைச்சர்கள், எம்பிக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மாநில நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பொதுமக்களை சந்தித்து பிரதமரின் சாதனைகளை விளக்கி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் தலைமையில் கலைத்தித்தல் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் டாக்டர் கதிர்வேலுவை சந்தித்து பிரதமர் மோடியின் 12 ஆண்டு கால சாதனைகள் அடங்கிய விளக்க புத்தகம் வழங்கப்பட்டது. அவர்களை கௌரவிக்கும் வகையில் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, கல்லூரி கணினி துறை தலைவர் வைத்தலிங்கம், உடற்கல்வி இயக்குனர் அன்பழகன், கணிதத்துறை இணை பேராசிரியர் காளிமுத்து மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் கீழகாசக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் தீமிதி திருவிழா இந்த ஆண்டும் நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி கடந்த 7ஆம் தேதி பந்தக்கால் முகூர்த்தம், 12ஆம் தேதி கொடியேற்றம் மற்றும் பூச்சொரிதலுடன் தீமிதி திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அன்ன வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக வந்து தீக்குழி அருகே அம்மன் எழுந்தருளியதை அடுத்து தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் விரதமிருந்த பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வரும் 27ஆம் தேதி விடையாற்று உற்சவத்துடன் தீமிதி திருவிழா நிறைவடைய உள்ளது. திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடன் கடன் செய்கிற அந்த அம்பாள் அந்த வலது கரத்திலே அந்த பக்தர்களை எல்லாம் தாங்கி அற்புதமாக அந்த பூவிலே நடந்து வரக்கூடிய அந்த உணர்வை அளித்து அவர்களுடைய அந்த விரதத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த அற்புதமான செயல்களை நாம் பார்க்கிறோம். பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட கட்சியினர் தொடர்ந்து உயர்ந்து வரும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினர். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் மக்களின் வாழ்வாதார சுமையை குறைக்கும் நடவடிக்கைகளை அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி மக்களின் நலனை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில மற்றும் பகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். வரி பிடித்த போரினை
நீதிமன்றத்திலே இயற்றுக. மோடி அரசை இயற்றுக. போரை காட்டி விரைவாசி உயர்த்திவிட்ட மோடி அரசை திரும்பவே திரும்பவே. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் கோவடி கிராமத்தில் தளபதி கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட நிர்வாகி ஜெயமூர்த்தி ஏற்பாட்டில் மரக்காணம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சுமன்ராஜ் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் சக்திவேல் கலந்து கொண்டு டாஸ் வீசி போட்டியை தொடங்கி வைத்தார். பின்னர் அவர் இளைஞர்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுடன் இணைந்து கிரிக்கெட் விளையாடி அனைவரையும் உற்சாகப்படுத்தினார். போட்டியில் பங்கேற்ற அணிகளின் திறமைகளை பாராட்டி முதல் பரிசு பெற்ற அணிக்கு கோப்பையுடன் ரூபாய் 5,000 ரொக்கப்பரிசும், 2ஆம் பரிசு பெற்ற அணிக்கு கோப்பையுடன் ரூபாய் 3,000 ரொக்கப்பரிசும் வழங்கப்பட்டது. மேலும் சிறந்த ஆட்ட நாயகன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. போட்டி நிறைவில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டு தளபதி விஜய் பிறந்தநாள் சிறப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து கிராம மக்கள் தங்கள் கிராமத்திற்கு பேருந்து வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும், சேதமடைந்த மின்மாற்றி கம்பத்தை சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். மனுவை பெற்ற மாவட்ட செயலாளர் சக்திவேல் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். விளையாட்டு, சமூக சேவை மற்றும் மக்கள் நலன் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து நடைபெற்ற இந்த நிகழ்வு பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் 15வது குறுக்கு தெருவில் காலி மனை ஒன்று இருப்பதாகவும் அதில் விஷ ஜந்துக்கள், பாம்பு, பூரான், தேள் உள்ளிட்டவை மழைக்காலங்களிலும் வெயில் காலங்களிலும் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இதனால் அங்கு விளையாடும் குழந்தைகள் பெரும் அச்சத்தில் இருந்ததாகவும் கூறப்பட்டது. இதுகுறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு மக்கள் தகவல் அளித்தனர். உடனடியாக நடவடிக்கை எடுத்த அவர் சம்பந்தப்பட்ட இடத்தில் ஆட்களை அனுப்பி ஜேசிபி இயந்திரம் மூலம் சுத்தம் செய்ய உத்தரவிட்டார். அதன்படி அந்த இடம் முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டதால் அப்பகுதியில் பாதுகாப்பான சூழல் உருவானது. இதனால் பொதுமக்களும் குழந்தைகளும் நிம்மதியடைந்தனர். சமயோஜிதமாக நடவடிக்கை எடுத்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். நம்மள கொத்திர போதுப்பா பாம்பு. ஏறி பொதார் உள்ள வந்தவொடனே பாம்பு இருக்குதுன்ற ஏன்பா முன்னாடியே சொல்றதுல முட்டை தொல்லாம் வேற கிடக்குது. புதுச்சேரி தவளக்குப்பம் தாளாம்பாளையத்தில் உள்ள தூய ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன், புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை, விளையாட்டு ஆணையம் மற்றும் தாளாம்பாளையம் தூய ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளி இணைந்து 2026 சர்வதேச ஒலிம்பிக் தின விழாவை கொண்டாடினர். விளையாட்டு மூலம் கிராமப்புற மாற்றம் மற்றும் இந்தியாவின் 2036 ஒலிம்பிக் தொலைநோக்கு பார்வை என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த விழாவில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பல்வேறு துறைகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். விழாவின் தொடக்கத்தில் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் திட்ட மேலாளர் ஜெயகிருஷ்ணன் கோவிந்தசாமி வரவேற்புரையாற்றினார். கிராமப்புற விளையாட்டு திறமைகளை ஊக்குவிப்பதில் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் பங்களிப்பு மற்றும் சமூக நலத் திட்டங்கள் குறித்து அவர் விளக்கினார். மேலும் ஒலிம்பிக் தினத்தின் முக்கியத்துவத்தையும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். தொடர்ந்து உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு வளாகத்தின் பள்ளி கல்வித்துறை விளையாட்டு ஆணையத்தின் கீழ் செயல்படும் ராஜீவ்காந்தி விளையாட்டு பள்ளியின் மூத்த கால்பந்து பயிற்சியாளர் நெத்தாலியில் சிறப்புரையாற்றினார். விளையாட்டில் ஈடுபடுவதால் ஏற்படும் உடல், மன மற்றும் சமூக நன்மைகள், ஒலிம்பிக் போட்டிகளின் முக்கியத்துவம் மற்றும் சர்வதேச தரத்தில் பயிற்சி பெறும் வாய்ப்புகள் குறித்து அவர் விளக்கினார். PIES, CEAD மற்றும் அக்ரி கணேஷ் IAS அகாடமி தலைவர் டாக்டர் கணேஷ் வாழ்த்துரை வழங்கினர்.
விளையாட்டில் கடைபிடிக்கப்படும் ஒழுக்கம் கல்வி மற்றும் எதிர்கால வாழ்வில் முன்னேற்றத்திற்கு எவ்வாறு உதவுகிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பின்னர் 100 மீட்டர் ஓட்டம், 50 மீட்டர் ஓட்டம், குண்டு எறிதல், நின்றபடி நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட தடகள போட்டிகள் நடத்தப்பட்டன. மாணவர்கள் பங்கேற்றனர். ஒலிம்பிக் தினத்தின் முக்கிய அம்சமாக அனைத்து பங்கேற்பாளர்களும் ஒன்றிணைந்து அதிகாரப்பூர்வ ஒலிம்பிக் தின உறுதிமொழியை ஏற்றனர். விழாவின் இறுதியில் மணவலி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு தலைமையேற்று போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியின் முடிவில் ஏற்பாட்டாளர்கள், பள்ளி நிர்வாகம், பயிற்சியாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சி ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் தூய ஜோசப் ஆங்கில மேல்நிலைப்பள்ளி இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது. புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி கட்சியின் மகளிர் அணி சார்பில் காமராஜ் நகர் தொகுதி 45 அடி சாலையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள், பெண்கள், முதியோர் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்டோர் நீர்மோரை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் பருகினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினர். ஓகே. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட வெஸ்ட் பிருந்தாவனம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மின்கசிவு காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து கட்சி அலுவலக ஊழியர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின் இணைப்பு உடனடியாக துண்டிக்கப்பட்டது. பின்னர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து தீயணைப்பு வாகனம் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தது. அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களின் துரித நடவடிக்கையால் எந்தவித உயிர் சேதமோ பெரிய அசம்பாவிதமோ ஏற்படாமல் தடுக்கப்பட்டது. கோட்டக்குப்பம் ஈசிஆர் சாலை பகுதியில் கோட்டக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் தலைமையில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். பைக்கில் வந்த 2 வாலிபர்களிடம் விசாரணை நடத்திய போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். இதனையடுத்து தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அவர்கள் வந்த இருசக்கர வாகனத்தில் பட்டா கத்தி ஒன்று மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் அவர்கள் கோட்டக்குப்பம் மரைக்காயர் தெரு 2வது குறுக்கு தெருவை சேர்ந்த முகமது சித்திக் மகன் ஹஜ்ஜி முகமது மற்றும் புதுச்சேரி வெளியனூர் சுல்தான்பேட்டை ராஜா நகர் பகுதியை சேர்ந்த உசேன் மகன் சாகுல் அமீது என்பது தெரியவந்தது. இதனையடுத்து இருவர் மீதும் ஆயுத சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதி லெலின் நகரில் வாய்க்காலில் குப்பைகள் தேங்கியதால் கழிவுநீர் செல்ல முடியாமல் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசு தொல்லையும் அதிகரித்ததாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினிடம் பொதுமக்கள் முறையிட்டனர். இதனையடுத்து அவரது அறிவுறுத்தலின் பேரில் உடனடியாக பணியாளர்கள் அனுப்பப்பட்டு வாய்க்காலில் தேங்கியிருந்த குப்பைகள் அகற்றப்பட்டு முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டது. விரைந்த நடவடிக்கை எடுத்து பிரச்சினைக்கு தீர்வு கண்டதற்காக அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த வாய்க்கால் ரொம்ப நாளா சீர் பண்ணாம இருந்தது. எம்எல்ஏ சார் கிட்ட சொன்னோம். அவங்க உடனே ஆள் அனுப்பி இதை சீர் பண்ணி கொடுத்தாங்க. அதுல ஓரம் வாய்க்கால் நிக்கிற இடம் மறுபடியும் அது எங்களுக்கு கட்டி எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க. ரொம்ப நன்றி மார்ட்டின் சாருக்கு.
கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 அமைப்பின் சார்பில் சுமார் ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்த நன்கொடையின் ஒரு பகுதியாக ஒரு வெப்ப காப்பகம், 20 காற்று மெத்தைகள் மற்றும் தலையணைகள் மருத்துவக் கல்லூரிக்கு வழங்கப்பட்டன. இந்த உபகரணங்களை மருத்துவக் கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் உதயகுமார் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ராஜேஷ் பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் PHRT 167 அமைப்பின் தலைவர் மோதிகுமார், செயலாளர் பாலாஜி, பொருளாளர் ஜெயந்த், சமூக சேவை அமைப்பாளர் கௌதம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் நன்கொடைக்கு உதவிய கொடையாளர்கள் கார்த்திக் மற்றும் முகேஷ் ஆகியோரும் பங்கேற்றனர். சமூக நலன் மற்றும் பொது சுகாதார மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு தொடர்ந்து பல்வேறு சேவை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் PHRT 167 அமைப்பின் ஒரு பகுதியாக இந்த நன்கொடை வழங்கப்பட்டதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி அருகே உள்ள கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப்பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் புதிதாக கட்டப்பட்ட கழிப்பறை வளாகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் தலைவர் ரொட்டேரியன் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு புதிய கழிப்பறை வளாகத்தை மாணவர்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். தொடர்ந்து பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கல்வி உபகரணங்கள் மற்றும் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. மேலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கப்பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பொன்னாடை போர்த்தி பாராட்டு தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சாம், பள்ளி துணை முதல்வர் பாக்கியலட்சுமி, உதவி ஆளுநர் ரொட்டேரியன் தினேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் முன்னாள் தலைவர்கள், உறுப்பினர்கள், ரொட்டேரியன்கள், பஜனூர் திட்ட தலைவர் இளங்கோ, திட்ட ஒருங்கிணைப்பாளர் வீரமணி, செயலாளர் சுரேஷ்குமார், பொருளாளர் மகேஸ்வரன், கிளப் நிர்வாகம் பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்கர் பாபு, காங்கிரஸ் மாநில செயலாளர் கோனேரி லோகையன், திமுக பொதுக்குழு உறுப்பினர் லோகையன், ரோட்டரி நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது விஜய் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் நல்ல உடல் நலனும் மக்கள் பணியில் மேலும் பல வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த தொலைபேசி உரையாடலின் போது அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவும் முதலமைச்சர் ரங்கசாமி அருகிலுடன் இருந்தார். தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் வாழ்த்தும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் படிப்பகத்தில் இலக்கிய சோலை தமிழ் மன்றம் சார்பில் இன்ப இலக்கிய விழா நடைபெற்றது. விழாவிற்கு நிறுவனர் கவிஞர் வடுகை கண்ணன் தலைமை தாங்கினார். இலக்கிய சோலை தமிழ் மன்றத்தின் சிறப்பு தலைவர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், பாவலர் குமாரவேல், சுந்தரகாசி, முனியன், பாவலர் புகழேந்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் இளமை தொலைந்த போது மற்றும் நிலா ஆகிய நூல்கள் ஆய்வு செய்யப்பட்டன. தொடர்ந்து காரைக்கால் கணேசன் தவம் மற்றும் திருக்குறள் தொடர்பாக சிறப்புரையாற்றினார். கவிஞர் பைரவி சிறார் உரிமைகள் மற்றும் தொழிலாளர் நலன் குறித்து உரையாற்றினார். இந்நிகழ்வில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள் மற்றும் இலக்கிய ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி நகரின் முக்கிய வர்த்தக மையமான ரங்கப்பிள்ளை வீதியில் நகராட்சி அதிகாரிகள் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது சில கடைகளின் முன்பாக வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் மற்றும் அமைப்புகள் அகற்றப்பட்டன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வியாபாரிகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருந்த சில கடைகளின் அமைப்புகளையும் அதிகாரிகள் அகற்றியதாக குற்றம் சாட்டினர். இதனையடுத்து வியாபாரிகள் மற்றும் நகராட்சி அதிகாரிகளின் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதிகாரிகளின் நடவடிக்கை அடாவடித்தனமாக இருப்பதாக வியாபாரிகள் அதிருப்தி தெரிவித்தனர். எனினும் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிகள் தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டன. விழுப்புரம் வானூர் மத்திய ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு பேருந்து நிலையத்தில் தமிழக முதலமைச்சர் விஜயின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஊராட்சி வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் ஆலோசனைப்படி நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு விழுப்புரம் கிழக்கு மாவட்ட பொருளாளர் கல்கி பிரவீன்ராஜ் தலைமை தாங்கினார். வானூர் மத்திய ஒன்றிய செயலாளர் ராஜா முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சுமார் 300க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் வானூர் மத்திய ஒன்றிய நிர்வாகிகள் சதீஷ், பாலமுருகன், சுரேந்தர், முகிலரசன், அருள், செல்வகுமார், பெருமாள், விசுவா, சுரேஷ், ராஜேஷ், ஆகாஷ், சைமன்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்படி போயிருங்க. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.